உரிமைக்கான போராட்டத்தில் வெல்வது தொழிற்சங்க இயக்கமாகவே இருக்கும். இதுவே வரலாறு. சாம்சங்கும் இந்த வரலாற்றை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார். கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தொழிலாளர்களின் உரிமைக்காக ஊதிய உயர்வு கேட்டு தொழிற்சங்க அங்கீகாரம் கேட்டு சாம்சங் நிறுவனத்துக்கு எதிராக அந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த தொழிலாளர்களுக்கு சிஐடியின் தலைமையில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றது. நீதிமன்றமும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசிற்கு அறிவுரை கோரியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரணியாக இணைந்து ஏற்கனவே போராட்டம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு ஒன்று சேர்ந்துள்ளார்கள். நிர்வாகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார்கள். தொழிற்சங்க தலைவர் பேர் சேர்ந்தாலே ஒரு 1000 பேர் கணக்கு காட்டிட்டு வந்தாங்க. நீங்க இங்கே ஒரு 1500 பேர் மீன் போல பண்ணிமே தவிர அந்த பக்கம் நாங்க போட்டோம். நமது முத்துக்குமார் தோழர் அவர்கள் இப்பொழுது நம்முடன் முத்தான வார்த்தைகளை உரையாடுவார். ஜெனரல் செக்ரட்டரி முதல்ல சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நம்முடைய சங்கத்து தலைவர் தோழர் முத்துக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தவிர்த்து இங்க வந்திருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் தோழர். ஏன்னா இவ்வளோ நம்ம கம்பெனியில் இவ்வளோ சலுகைகள் கொடுத்தோம். நம்முடைய போராட்டத்துக்காக போராடக்கூடிய நம்ம ஒரு போராளிகள், உரிமைக்காக போராடக்கூடிய போராளிகள். அது மட்டும் இல்லாம விலை போகக்கூடிய ஆட்கள் இல்ல. நம்ம உயிரே போனாலும் ஒற்றுமை எல்லாமே செயல்படணும் தான் என்னோட ஆசை தோழர். ஃபர்ஸ்ட் பேராவளியே நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். என் உசிரே போனாலும் விட்டு தர மாட்டேன் தோழர். கடைபிடிக்கும் தோழர். நம்முடைய அனைத்து தோழர்களுக்கும் ஒரு சின்ன டவுட்டுக்கு மட்டும் கேட்டாங்க. தோழர் என்னை கூப்பிட்டு பேசுறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்னு. தனித்தனியா போராட கத்துக்கணும் தோழர் ஃபர்ஸ்ட். அப்பதான் நம்ம ஒவ்வொரு கூட்டு முயற்சியா எடுக்க முடியும். கூப்பிட்டா முடியாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. கையை பிடிச்சி யாரும் கையெழுத்து போட முடியாது. நம்முடைய தனிப்பட்ட விருப்பம் அது. அதை விட்டுட்டு நீ எல்லாரும் கூப்பிடுறாங்க, நான் என்ன பண்ணட்டும், என்னை கூப்பிட்டு மிரட்டேன் தோழர். எங்களை 6 மாசமா பேசிட்டு இருக்காங்க தோழர். இப்போ ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு 1 நாள் 2 நாள் பேசினாவே தோழர் என்கிட்ட பேசுறாங்க தோழர். என்கிட்ட அந்த வார்த்தையை இனிமேல் சொல்லாதீங்க தோழர். யாரு கூப்பிட்டாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய டைரக்டா கொரியன்ஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களுடைய முதலாளித்துவம் நாங்க வெற்றி பெறணும், நான் அவங்களுடைய வெற்றி உறுதியா இருக்கணுன்றதுக்காக போராடுறாங்க. நம்ம தொழிலாளிகளாக ஒற்றுமை மட்டும்தான் நம்மளுடைய போராட்டம். ஃபர்ஸ்ட் ஒற்றுமை மட்டும் தான் நமக்கு பாதுகாக்கும். அதை தவிர்த்து இப்ப நம்ம தோழர் எந்த நேரத்திலும் எந்த நேரத்தில் செவி கூப்பிட்டாலும் செவி கொடுக்கக்கூடிய தோழர் நம்முடைய சவுந்தரராஜன் தோழரும் முத்துக்குமத்தம் எந்த டைம்ல நம்ம செவி கொடுப்பாங்க. அதுக்காக நான் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் தோழர். பெரிய கூட்டத்தை பார்த்து பேர் தான் இன்னைக்குதான் தோழர் நல்ல தூக்கமே வரும் எனக்கு. ஏன்னா டெய்லி 500 பேர் கைது போட்டாங்க, 1000 பேர் பெரிய ஒரு போராட்டம். இப்போ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்முடைய தோழர்கள் யாரும் முதுக காட்ட தோழர்கள் அல்ல. எல்லாரும் நம்ம நெஞ்ச காட்டுற தோழர்கள் சொல்லிட்டு இன்னைக்குதான் நான் உங்களை பெருமையோடு நான் வாழ்க்கிறேன் தோழர். உங்களை இன்னைக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு இவ்வளவு நாள் போராட்டம், இவ்வளவு நாள் நம்மளுடைய அனுபவிச்ச சித்திரவதை எல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால இந்த ஒற்றுமையோடு நம்ம கடைசி வரையும் எல்லாத்துக்கும் உறுதுணையா போராடணும் தோழர். அதுதான் நான் உங்களை ரிக்வெஸ்டாவும் என்னுடைய அன்பு சார்பாக என் அன்பாவும் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இவ்வளவு நாள் வீர மங்கை இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய தோழர்கள் ஒரு சில பேர் கையெழுத்து போட்டு நம்ம போனவங்க இருக்காங்க. 105 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த வீரமங்கியை பார்க்கும்போது அவங்க போனதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை நம்மளுக்கு இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி. இப்போது நம்முடைய தோழர் தலைவர் முத்துக்குமார் அவர்கள் உரையாடுவார்.